வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிந்தது? ஒரு முதியவர் வெற்றிலை சீவலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ரகசியமான ஒரு உண்மை மகா பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிந்தது? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்த ஒரு முதியவர் ஸ்ரீமடத்து வாசலில் சோர்வுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மகா பெரியவா வாசற் பக்கம் எட்டி பார்க்கும் பொழுது ஒரு அரைக்கால் வினாடியில் அவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார்கள். மகா பெரியவா அருகில் தரிசனத்திற்கு வந்திருந்த யாரோ ஒரு பக்தர் நின்று கொண்டிருந்தார். நீ எனக்கு உபகாரம் பண்ணுவியோ என்று அவரை பார்த்து கேட்டார்கள் மகா பெரியவா. பக்தருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. உத்தரவு என்றார் குழைந்தபடி. நீ போய் எட்டனாவுக்கு வெத்தலையும் சீவலும் வாங்கிட்டு வந்து வாசற்படியில உட்கார்ந்துட்டு இருக்கிற கிழவர்கிட்ட கொடு என்றார் மகா பெரியவா. பக்தர் ஓட்டமாய் ஓடிப்போய் அருகில் இருந்த பெட்டி கடையிலிருந்து வெற்றிலை சீவல் வாங்கி கொண்டு வந்து, இந்தாங்க தாத்தா என்று வயோதிகரிடம் நீட்டினார். முதியவருக்கு எல்லையில்லா சந்தோஷம். ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருந்தால் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார் என்று தோன்றியது. வாயெல்லாம் பற்கள், மீதமிருந்த பற்கள். மகாராஜனா இருக்கணும், சௌக்கியமா தீர்காயுலா இருக்கணும், குழந்தை குட்டிகள்லாம் நன்னா இருக்கணும், காலையிலேருந்து வெத்தலை போடாம ரொம்ப தவிச்சுட்டு இருந்தேன், எழுந்து போக முடியல, காசும் இல்லை, நீ மகாராஜனா இருக்கணும் என்று மனமாற வாழ்த்தினார் அந்த வயோதிகர். பக்தர் உடனே உள்ளே சென்று மகா பெரியவாளிடம் அவருடைய உத்தரவை நிறைவேற்றி விட்டதாக தெரிவித்தார். கிழவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் மகா பெரியவா. ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல சமயத்துல வாங்கி கொடுத்தியேன்னு ஏராளமா ஆசீர்வாதம் பண்ணினார் என்றார் பக்தர். மகாராஜனா இருந்தாரோ என்று கேட்டார் மகா பெரியவா. பக்தரும் ஆமாம் என்றார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் மகா பெரியவா. பக்தருக்கு ஒரு ரகசியம் புரியவில்லை. அந்த முதியவர் வெற்றிலை சீவலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ரகசியமான உண்மை மகா பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிந்தது? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.